அந்த கூட்டணியுடைய தலைவர் யாருன்னு இன்னைக்கு வரைக்கும் தெரியல. அங்க அமித்ஷா சொல்றாரு என்டிஏ கூட்டணி, நீங்க அதிமுக சொல்லுது நான் தான் தலைவர்னு. சிஎம் யாருன்னு கேட்டா அமித்ஷா சொல்லணும்னு சொல்றாங்க. அந்த வலு விளந்து வெச்சக்கூடிய தலைமை நாங்கள் ஏன் எதிர்க்கவில்லை என்றால் அதிமுகவுடைய ஒட்டுமொத்த தொண்டர்களும் தாவேகாவில் எப்பொழுது இணைந்து விட்டார்கள். எம்ஜிஆர் எப்பொழுது ஒரு குறிக்கோளுடன் ஆரம்பித்தாரோ, அம்மா ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் எந்த குறிக்கோளுடன் அதிமுகவை மீட்டெடுத்தாரோ, அந்த குறிக்கோளின் ஒற்றை நம்பிக்கை இன்றைக்கு நம்முடைய தலைவர் விஜய் அவர்கள் மட்டும்தான். இந்த கொள்கையற்ற அரசியல்னால்தான் இன்றைக்கு திமுக சுலபமா லாஸ்ட் 3 தேர்தலில் வெற்றி பெற்றது. ஆனால் இனி வெற்றி பெற முடியாது. ஏனால் உங்களை எதிர்த்து அரசியல் செய்யக்கூடியவர்கள் பிஜேபியிடம் சரணடைந்த தலைவர்கள் அல்ல. பிஜேபியை கடுமையாக துணிவுடன் எதிர்க்கக்கூடிய ஒரே தலைவர் விஜய் அவர்கள். இஸ்லாமிய தோழர்களே, குரான் மீது ஆணையாக சொல்லுகிறோம், எங்களுக்கு குரானும் ஒரு கடவுளோட நம்பிக்கை தான். குரான் மீது ஆணையாக சொல்லுகிறோம், எந்த காலத்திலும் பிஜேபியோடு எங்களுக்கு கூட்டணி கிடையாது, உறவு கிடையாது என்பதை அழுத்தமாக இந்த சேலம் மண்ணில் உறுதியுடன் கூறுகிறோம். அந்த சந்தேகத்தை தூக்கியதான் சேலம் மாநாட்டில் 1944 பெரியார் அவர்கள் தீகா உருவாக்கிய பொழுது எங்கு அமைத்தாரோ, எந்த கட்டமைப்பை உருவாக்கினாரோ, எந்த மதவாதத்தை எதிர்த்து உருவாக்கினாரோ, எந்த சாதியை எதிர்த்து உருவாக்கினாரோ அதே மண்ணில் நாங்கள் முழக்கப்படுகிறோம். இப்பொழுது தெரிகிறதா சேலம் மாநாடு ஏன் நாங்கள் எங்கள் தலைவர் கட்டமைப்போடு உருவாக்கி கொண்டிருக்கிறோம் என்று. நண்பர்களே, பெரியார் இறக்கவில்லை, அதை உயிர் போட வெற்றிக்குதான் தலைவர் விஜய் அவர்கள் தாவேகா கட்சியை உருவாக்கி கொண்டிருக்கிறார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.